வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆ வீக்கெண்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நேத்து வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? கமெண்ட் பண்ணுங்க உபயோகமா இருந்துச்சுன்னா. அப்பதான் எனக்கும் தெரியும். நானும் கரெக்ட் பண்ண முடியும் என்னுடைய மிஸ்டேக்ஸ்லாம். ஸோ குயிக்கா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தி பேசலாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, நம்ம நெறையா பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? அ எஸ்ஐபினா என்ன? எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி அதெல்லாம் எப்படி பண்ணணும்? அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு வந்து அத தொடர்ந்து ஹவ் டு பில்ட் அ கார்பஸ் ஆஃப் 50 லேக்ஸ் ஆர் லெட்ஸ் சே 1 crore, ரைட்? ஸோ முக்கியமான கோல் நம்ம இதில் நிறையா விஷயம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த சேனலில். ஸோ அதை தொடர்ந்து இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டது வந்து ஒரு முக்கியமான கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது கார்பஸ் பில்டிங், ரைட்? ஒரு 50,000 1,00,000 ரூபா நம்ம பில் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக பில் பண்ணிடலாம் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு 50,000 ரூபா சேர்த்த முடியும், ஒரு வருஷத்தில் நம்ம 1,00,000 ரூபா சேர்த்த முடியும், இல்லை ஒரு 2-3 லட்ச ரூபா கூட சேர்த்த முடியும். பட் ஆனால் நம்மளால் ஒரு 50 லட்ச ரூபா சேர்த்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. சாரி, 1,00,00,000 ரூபா நம்மளால் சேர்த்த முடியுமா? நம்ம ஜெனரேஷனில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மிடில் கிளாஸ். ஸோ என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நான் சொல்ல வரேன். என்னால் ஒரு 1,00,00,000 ரூபா பில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. என் தாட் ப்ராசஸும் அதே தான். என்னால் பில் பண்ண முடியுமா? அதை பில் பண்ணணுன்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஏதாவது காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கணுமா நம்மளையே? இல்லை நம்ம வந்து ஒரு நார்மலான பிளான் வச்சு ஒரு பிளான் படி ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அந்த பிளான்லேயே போனோம்னா அட்டைன் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். எஸ்ஐபி கால்குலேட்டர்னு கூகுளில் அவைலபிளாக இருக்குது நிறையா. ஸோ அதில் போய் நீங்கள் எஸ்ஐபி கால்குலேட்டர் ஆர் ஸ்டெப் அப் எஸ்ஐபி கால்குலேட்டர்னு போடுங்களேன். ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதில் நீங்கள் எந்த வெப்சைட்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் கால்குலேட்டர். இது வந்து கால்குலேட் பண்ணி சொல்ல போகுது நமக்கு, ஃபியூச்சர் வேல்யூ எப்படி இருக்க போகுது. நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் போட்டிங்கன்னா, இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்கன்னா, வித்தின் தீஸ் மெனி இயர்ஸ் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது பேசிக்காக சொல்ல போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ஒரு 12,000 ரூபா போட முடியும் மாதம் மாதம். என்னுடைய டார்கெட் வந்து 50 லட்ச ரூபா அப்படிங்கிறது. என் மெயின் கோல் வந்து 1 crore சேர்த்துறதுங்க, டு பி ஃப்ரேங்க். பட் ஆனால் என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து ஈஸியாக சேர்த்துற முடியாது. அண்ட் அதுக்குண்டான மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படுது இல்லைங்களா? என்னால் 1 crore சேவ் பண்ணணும்னா எனக்கு மினிமம் ஒரு 50,000 சேவ் பண்ணால் தான் ஒரு 10-15 வருஷத்தில் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட கோலை ஃபஸ்ட்டு சின்னதாக வச்சுருக்கேன். 50 லேக்ஸு கோலை வந்து வித்தின் 10 இயர்ஸில் என்னால் அட்டைன் பண்ண முடியும். என்னுடைய டைம் பீரியட் வந்து 10 இயர்ஸ். அடுத்த 10 இயர்ஸில் 2035ல் என்கிட்ட வந்து ஒரு 50 லட்ச ரூபா கார்பஸ் வந்து பில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய மெயின் கோலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, 12,000 ரூபா என்னால் போட முடியும் மாதம் மாதம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. இது வந்து கண்டிப்பாக நான் என்னால் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியுங்கிற அமௌண்ட்டை மட்டும் தான் நான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி ஃபண்டு, ரெண்ட்டு, வீட்டு செலவுகள், பைக்கு இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ், இந்த எல்லா செலவும் போக என்னால் 12,000 ரூபா மாதம் மாதம் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒதுக்க முடியும். அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் என்னால் 15% இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த 12,000 ரூபாயில இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அடுத்து 2025 ஃபுல்லாக 15%னா ஒரு 1,500ன்னு வச்சுக்கோங்களேன். 13,500 ரூபா அடுத்த வருஷம் ஃபுல்லாக போடுவேன். அடுத்த வருஷம் திரும்பியும் ஒரு 15% இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 15,500 ரூபா போட முடியும். அதுதான் வந்து ஆனுவல் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஓகேங்களா? வருஷம் வருஷம் எப்படி நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, மினிமம் ஒரு 10%ஓ 15%ஓ வரப்போகுது மினிமம் உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்னால் வருஷம் வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உடைய அலோகேஷனையும் அதிகப்படுத்தணும் 15%. அப்படி பண்ணேன்னா ஒரு சராசரியாக 12% கொடுக்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து என்னால் 10 வருஷத்தில் 49,42,000 ரூபா சேர்த்த முடியும்னு சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து பேப்பரில் அப்படியே ஈஸியாக இருக்கும். 12,000 ரூபா தானே மாதம் மாதம், ஈஸி அப்படின்னு நினைப்பீங்க. 10 வருஷம் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா 12,000 ரூபா தான் போடுவேன். ஆனால் 10 வருஷம் என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாதுன்னா வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் நம் தலைவன் சீமான் மாதிரி. ஏன் இப்படி சொல்ல வரேன்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கம்மியாக இருக்கும்போது அதுக்குண்டான டைமும் நம்ம கொடுக்கணும், வளர்றதுக்கான டைமு. ஸோ இந்த ஒரு 1,00,000 50,000 ரூபா எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த மாதிரி வந்து 50 லட்ச ரூபாயை நம்மளால் சேர்த்த முடியாது. நீங்கள் 50 லட்ச ரூபா சேர்த்தணுன்னா அதுக்குண்டான டைம் கொடுக்கணும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜும் ரீசனபிளாக இருக்கணும். ஸோ 12% வந்து ஆவரேஜான நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ். ஸோ அதை வச்சு தான் நான் எக்ஸ்பிளனேஷனுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது வித்தின் 10 இயர்ஸ் ஆஃப் டைம் ஐ கேன் மேக் அரௌண்ட் 50 லேக்ஸ். இது என்னுடைய பிளான். ஸோ பேப்பரில் ஈஸியாக இருக்குல்ல உங்களுக்கு. பட் ஆனால் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து ரொம்ப போர் அடிக்கும்.
மாதம் மாதம் 12,000 தான் போடுவீங்க. இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. இன்னைக்கு போட்டு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கனாலும் ரிட்டர்ன் வராது. நீங்கள் போட்ட 12,000 வேணா 1,44,400 வரும் வருஷம் கடைசியில். ஓகேங்களா? அது வளர்றதுக்கான ஒன்று க்ரோத் ஐ மீன் டைம் கொடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். என்ன நடக்கும் லைக் ஒரு வருஷம் போடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒரு வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். லைக் ஃபோன் ரிப்பேர் ஆகும், உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன் ரிப்பேர் ஆகும், உங்கள் பைக் செலவு வைக்கும், உங்கள் கார் செலவு வைக்கும், இல்லை உங்கள் வீட்டுக்கு ஏதோ சோஃபா வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்லாம் நிறையா வரும். அந்த டைம்லேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் வந்து லைக் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கட் பண்ணிடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணுப்பா, எனக்கு இப்போ அது அத்தியாவசியம்ப்பா, இந்த ஃபோன் வாங்கி ஆகணும், ஃபோன் இல்லைன்னா எனக்கு வேலையாகாது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுவோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னுடைய எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிசிப்ளினாக இருக்கணும். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் 12,000 தான் என்னால் பெரட்ட முடியும்ப்பா, பட் ஆனால் எனக்கு 50,00,000 வேணும் இன்னும் 5 வருஷத்துலனா வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நீங்கள் வந்து கேம்பிளிங் பண்ணல, லாட்ரி டிக்கெட் வாங்கலை. லாட்ரி டிக்கெட் வாங்கி நம்ம வந்து இன்னும் பணம் பண்ணல. ஒரு கம்பெனிக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம். அந்த அமௌண்ட்டை வச்சு அவன் வளர்றதும் இல்லாமல் அந்த ப்ராஃபிட்டை நமக்கு பாஸ் ஆன் பண்ணுறான். ஸோ அதுக்குண்டான டைம் கொடுக்கணும் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் என்னுடைய பிளான். லைக் 12,000 மாதம் மாதம் 12,000 போட போகிறேன். 15% என்னால் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும் வருஷம் வருஷம். 12% ரீசனபிளான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன். அண்ட் டைம் பீரியட் வந்து 10 வருஷம். ஓகே, ஐ ஆம் செட். ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க லைக் என்னாலப்பா 8,000 தான்ப்பா போட முடியும், அதுக்கு ஏதோ பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் 8,000 ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒரு 20% இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? லைக் வருஷம் வருஷம் 20% இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் 20%. நான் உங்கள் மொத்த சேலரியில் 20% சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் 8,000 பண்ணுறீங்கன்னா 20% 8,000 லேருந்து 20% லைக் 800 1,600 9,600 அடுத்த வருஷம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்டட் ஆஃப் ரிட்டர்ன் கொஞ்சம் ரிஸ்க்கும் நீங்கள் அதிகமாக எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா லைக் உங்களுக்கு உண்டான அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? நான் 12% ரிட்டர்னில் போகலாம். ஏன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 12,000 இருந்துச்சு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 8,000 தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்கலாம். இல்லை 16%க்கு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா லைக் 48,00,000 மேக் பண்ணலாம். இல்லைப்பா என்னால் ரிஸ்க்கும் அதிகமாக எடுக்க முடியாது, எனக்கு வந்து என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வளர்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 11 வருஷம் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் தான் கேப்பு. அதுக்கே பாருங்கள் 51,97,000 எடுத்துடலாம். புரியுதுங்களா? நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பிளானிங் தான் நம்ம போடணும். நம்மளால் எவ்வளோ முடியும், நான் வந்து ரிஸ்க் எடுக்க முடியுமா முடியாதா, நான் ஒரு இப்போ தான்ப்பா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னுடைய சேலரியே வந்து லெட்ஸே 30,000 தான், அதில் வந்து என்னால் 12,000 போட முடியாது, 8,000 தான் போட முடியும்னா நீங்கள் 8,000 போடுங்க. பட் ஆனால் வருஷம் வருஷம் எப்படியும் அப்ரைசல் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆனுவல் ஸ்டெப்பை அதிகப்படுத்திக்கோங்க. வருஷம் வருஷம் அப்ரைசல் இன்க்ரிமெண்ட் நடக்கும்போது அந்த அமௌண்ட் வரலன்னு நினச்சிட்டு அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை இன்ஃப்ளேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டீஃப்ளேட் ஆயிரும். புரியுதுங்களா? நீங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து கீப் இட் சிம்பிள். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. அடுத்த வருஷம் அப்ரைசல் வந்தாலுமே தவிர, நான் இல்லைப்பா எனக்கு அப்ரைசல் வந்துருச்சு, காசு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வரும் மாதம் மாதம் இனிமேல், நான் போய் ஐஃபோன் வாங்குறேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டீஃப்ளேட் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் டீஃப்ளேட்னா லைக் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். புரியுதுங்களா? இல்லைப்பா என்னால் 8,000 போட முடியாது, எனக்கு டைம் பீரியட் எவ்வளோனாலும் சரி ஒரு 20-25 கூட நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4,000 போடுறேன். ஓகேங்களா? ஆனுவல் ஸ்டெப்பப் ஒரு 10% போடுறேன். ஆனால் எனக்கு வந்து இது வந்து 25% போடலன்னு கூட 25%க்குலாம் போட்டேன்னா பாருங்கள், 5,00,00,000 5,30,00,000 வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ 4,000 தான் போட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வித்தின் ஒரு 15 இயர்ஸ் கூட இல்லை பாருங்க, 13 இயர்ஸ்லேயே 14 14 இயர்ஸில் நீங்கள் 52,00,000 சேர்த்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்கீம், ஐ மீன் நல்ல ஒரு பிளானாக இருக்கும். ஏன்னா இன்னமும் நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. லைக் தே ஆர் ஏர்னிங் ஒன்லி 10,000. 10,000ல் 4,000ங்கிறது 40% அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் பேச்சுலராக இருந்து. லைக் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கரியரை அப்படிங்கிறவங்க பட்சத்தில் 4,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஃபேமிலிலாம் இருந்தாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு 2,000 தான் போட முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20 வருஷம் போட்டிங்கன்னா 20 வருஷம் கூட தேவையில்லையாட்டுக்கு பாருங்கள். சாரி, 16 18 17. ஸோ 17 வருஷம் 2,000 போட்டுட்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆனுவல் ஸ்டெப் அப் 20% போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 51,00,000 வந்துடும்.
ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு டிசைட் பண்ணுங்க. என்னால இவ்வளோ முடியும்னு போடுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் என்னால ஐ மீன் வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து இது வந்து உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்ட பொறுத்த மாரி மாறும். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்னா லைக் எனக்கு வந்து 18% வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்னா, நான் வந்து ரிஸ்க் அதிகமா எடுக்க போறேன் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரூ. 12,000 போடுறேன். 10% என்னால பண்ண முடியும். ரிஸ்க் வந்து என்னால ஒரு 16% ரிஸ்க் லைக் மிட் கேப்ல நான் போட போறேன். மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல. என்னால 17 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது. என்னால 10 வருஷத்துல ஒரு 50,00,000 வரும்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க கரெக்ட்டா வருது. 50,15,000 வருது. ஸோ இது வந்து என்னுடைய பிளான். ஸோ நீங்க உங்களுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணுங்க. உங்களால 15,000 இன்வெஸ்ட் பண்ண முடியலாம். ஓகேங்களா? 15,000 நான் பண்ண முடியும். ஆனா என்னால ரிஸ்க் அதிகமா எடுக்கக்கூடாதுப்பா. எனக்கு வந்து கேபிட்டல் புரொடெக்ஷன் அதிகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுவே ஒரு 13% இல்ல 12% போட்டீங்கன்னா பாருங்க. 12% போட்டீங்கனாலும் நீங்களும் அதே 50 லேக்ஸ் தான் எடுக்க போறீங்க 10 வருஷத்துல. புரியுதுங்களா? இது வந்து எல்லாமே அ இது வந்து நமக்கு ஏத்த மாரி மாத்தணும். பட் த மெயின் இஷ்யூ இஸ் லைக் யூ ஹேவ் டூ ஸ்டிக் வித் த பிளான். ஸோ ஒன்ஸ் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. நான் இந்த மாரி தான் அப்ரோச் தான் ஃபாலோ பண்றேன்னா, ஜஸ்ட் இந்த வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டீட்டெயில்ஸ. ஆட்டோமேட்டிக் எஸ்ஐபி டிடக்ஷன ஆன் பண்ணி விடுங்க. லைக் நீங்க காயின்லயோ எதுலயோ ஒண்ணு போயி அ உங்களுடைய ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன ஆன் பண்ணி விடுங்க. மந்த்லி சேலரி வந்துச்சுன்னா, அடுத்த நாளே உங்க அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆயிரணும். லைக் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கோ, இன்கேஸ் நீங்க டைரக்ட்டா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டே வந்து டிடக்ட் ஆகுற மாரி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஷுட் பி யுவர் இன்வெஸ்ட்மென்ட். ஆல்வேஸ் தட் இஸ் தி தீசிஸ். ரைட்? அப்படி பண்ணீங்கன்னா தான், அதே நம்ம வந்து ஒரு கோல் அட்டைன் பண்ண முடியும். இல்லப்பா என்னால 50 லேக்ஸுக்குலாம் நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு வச்சீங்கன்னா, இந்த கோலையும் பிரேக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு கோல வந்து 25 லேக்ஸா வச்சுக்கோங்க கோல. அந்த கோல அட்டைன் பண்ணதுக்கப்புறம், இல்ல அந்த கோல நீங்க ஒரு டுவர்ட்ஸ் நல்ல ஜர்னில இருக்கும்போது, என்னால இன்னும் ஒரு செப்பரேட்டா ஒரு பிரான்ச்ச உருவாக்கி லைக் 5,000 எக்ஸ்ட்ரா போட முடியும்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து இன்னொரு கோல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஒரு சங்கா உருவாக்குனீங்கன்னா தான் உங்களால கார்பஸ் உண்டாக்க முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி நம்ம வந்து 50,000 1,00,000 ஈஸியா சேர்த்துடலாம். பட் ஆனா இவ்வளோ பெரிய கார்பஸ சேர்த்தணும்னா, நமக்கு பேஷன்ஸ் முக்கியம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நீங்க பிளான் போட்டுட்டு அதையே எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க. இதுதான் என்னுடைய சேலஞ்ச். லைக் ரூ. 12,000 என்னால போட முடியும் மாசம் 10% இன்கிரீஸ் பண்ண போறேன். அண்ட் என்னால ஒரு 16% வரைக்கும் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா ரிஸ்க் அப்படைட் அதிகம். நான் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நெறைய இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி போட்டேன்னா, வித்தின் 10 இயர் என் கோல் அட்டெயின் ஆயிரும். 50 லேக்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய பிளான். ஸோ நம்ம வந்து இத டாக்ஸ் பத்தி நீங்க யோசிப்பீங்கல்ல. 50 லேக்ஸ்க்கு நான் எவ்வளோப்பா டாக்ஸ் கட்டணும்? லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு வந்து இந்த ரிட்டர்னுக்கு மட்டும் தான் நம்ம டாக்ஸ் கட்ட போறோம். ஓகேங்களா? இந்த 27,20,000 தான் நம்ம டாக்ஸ் கட்டணுமே தவிர, இந்த 22,00,000க்கு 23,00,000க்கு நம்ம டாக்ஸ் கட்ட தேவை இல்ல. ஓகேங்களா? 27,00,000க்கு 10% டாக்ஸ் கட்டுற மாரி வரும். லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேங்களா? அதுலயும் ஃபர்ஸ்ட்டு 1.25 லேக்ஸ்க்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ 25,00,000க்கு நம்ம டாக்ஸ் கட்டுற மாரி வரும். 2.5 லேக்ஸ் கட்டுற மாரி வரும். ஸோ இருக்கிறதுலயே ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் தான் இருக்கிறதுலே கம்மியான டாக்ஸ். கவர்மெண்ட் டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஓ! நான் 27,00,000 நான் கஷ்டப்பட்டு சேர்த்தும் உனக்கு டாக்ஸ் தருவேனான்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு கார்பஸ் பில் பண்ணணும். நீங்க போட்ட அமௌண்ட் 22,00,000 தான். நீங்க வர்ற ப்ராஃபிட்ல தான் நீங்க வந்து ரூ. 1,00,000 கவர்மெண்ட்டுக்கு தரணும். ஸோ அந்த மாரி யோசிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கம்மி தான். லைக் 22,00,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க 10 வருஷத்துல. ஆனா அவங்க குடுக்க போற அமௌண்ட் வந்து 50 லேக்ஸ். அதுல வந்து 2.5 லேக்ஸ் வந்து நம்ம டாக்ஸ் கட்டணும். அதாவது வந்த ப்ராஃபிட்ல 2.5 லேக்ஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரு சராசரியா நான் சொல்றேனே இந்த பிளானுக்கு. ஸோ இந்த மாரி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து நான் ஏன்ப்பா கவர்மெண்ட்டுக்கு தரணும்னு யோசிச்ச பிரயோஜனமே இல்ல. ஏன்னா அது நம்ம வந்து டிஃபால்ட்டா கவர்மெண்ட்டுக்கு நம்ம தந்தே ஆகணும் டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். லைக் நெறையா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? ஸ்டெப் அப் எஸ்ஐபி, எஸ்ஐபினா என்னன்னு. ஸோ இந்த பிளான நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். நீங்க ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ண போறீங்களா? உங்க பிளான் என்ன? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் கத்துக்குவாங்க. அவங்களும் ஸ்டாக் மார்க்கெட்னா எவ்வளோ ஈஸியா நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத கத்துக்குவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க. ஆ நம்ம போன ஜெனரேஷன் மாரி பயப்பட மாட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ ஆல். வில் சீ யூ டுமாரோ. பாய்.